உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் ஒரு 5-6 முக்கியமான சம்பவங்களை, அது சம்பவங்கள் தான் சொன்னோம், பார்ப்போம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். விஜயை பார்த்து ரஜினிக்கு பொறாமையா அப்படின்ற ஒரு கேள்வி. பொறாமையா அப்படின்னு ஒரு முக்கியமானவங்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க சொன்ன பதில் முக்கியமான பதில். எனக்கு தூக்கத்தே சமீப காலமாக இல்லாமலே போச்சுங்க. தூக்கமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா, நடிகரும் ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண். இந்த தூக்கமே இல்லாமல் போனதுக்கு விஜய் ஒரு காரணமாக இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதையும் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். மிக முக்கியமான விஷயம், சமந்தாவும் அவனுடைய 2வது கணவரோ சேர்ந்து தயாரித்திருக்கிற படத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 5 முதலமைச்சர்கள் இல்லைங்க 4 முதலமைச்சர்கள் நடிச்சுள்ள ஒரு படத்தோடைய டைட்டிலை தட்டி தூக்கியிருக்காங்க. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா அதையும் பார்ப்போம். த்ரிஷா அவங்க பாட்டுன்னு ஒரு சம்பளத்தை, த்ரிஷானாலே கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. த்ரிஷா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வழக்கமாக வாங்குகிற சம்பளத்தை தாண்டி திடீர்னு சம்பளத்தை ஏற்றிருக்காங்க. அதே வேளையில் த்ரிஷாவை நடிக்கிறதுக்கு புக் பண்ணலாமா வேணாமான்னு பல தயாரிப்பாளர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு. ஜெயிலர் 2, இந்த ஜெயிலர் 2 அப்படி தள்ளி 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 போயிட்டே இருக்குதுப்பா. இதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு அவர் வராரு, இவர் வராரு, அந்த பாலிவுட்லேருந்து இவர் வராரு, எல்லாருடைய பேரும் போட்டு அடி அடி அடியே நடிச்சாச்சு. கிட்டத்தட்ட யாருமே பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. பெரிய ரெமுனரேஷன் கூட கொடுக்குறேங்கன்னு. கடைசியாக ஒரு பேன் இண்டியா ஸ்டாரு நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறேங்க ஜெயிலர் 2ல் அப்படின்னு சம்மதிச்சிருக்கார். மிக முக்கியமாக ஒரு டைரக்டரை பற்றி ஒரு விநியோகஸ்தரும் ஒரு தயாரிப்பாளருமான ஒருத்தர் பேசியிருக்கார். அந்த டைரக்டரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டாரு, ரிலீஸுக்கு அப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாறுச்சு, இதுதான் சினிமா சாமி. மிக முக்கியமான படம். அந்த படத்தோட பேரை நான் தயவுசெய்து குறிப்பிட போவது இல்லை என்பது தான் உண்மை. அப்புறம் இதெல்லாம் ரைட்டு. சங்கர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், டைரக்டர் சங்கர் வேல்பாரியை இயக்குவாரா மாட்டாரா அப்படின்னா, வேல்பாரி ஸ்கிரிப்டை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டாராம். அப்போ என்ன தான் பண்ண போகிறாரு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இயக்கம் இல்லை சாமி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியாக மாறப்போது. அந்த கட்சி குறிப்பாக விஜய் அரசியலுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கப்படுது. அந்த கட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கு பெறலனாலும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பு, அவருடைய அனுவரைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த கட்சிக்குள்ளே. அந்த கட்சியை ரஜினிகாந்த் ஆரம்பிச்சேன்னா, லதா ரஜினிகாந்த் ஆரம்பிச்சேன்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின் போது அவங்க தீர்க்கமாக சொல்கிறாங்க, லதா ரஜினிகாந்த் அவர்கள், ஏங்க இது கட்சி இல்லைங்க, இது ஒரு இயக்கங்க, மக்கள் மேடைன்ட்டு ஒரு இயக்கங்க. இது நான் இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலைங்க, இது ரொம்ப காலமாக இது நடந்துக்கிட்டு வருது. நான் அறிவிக்கிற நேரம் தான் அண்ணாமலை அவர்களும் இது மாதிரி அவருடைய இயக்கத்தை அறிவித்தார். 2 சேர்ந்து பற்றிக்கிச்சு. மற்றபடி நாங்கள் காலகாலமாக அந்த மக்கள் மேடையில் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு வரோம். இது எங்களுடைய கணவர் ரஜினிகாந்தோடைய விருப்பம் கூட. இதில் இன்னும் முக்கியமாக கேட்டால், இந்த மக்கள் மேடையில் பல உயர் அதிகாரிகள், ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக கூட அதில் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கட்சி கிடையாது, இது அரசியல் கிடையாதுங்க அப்படின்னு அவங்க 1000 சொன்னாலும் இல்லைங்க. விஜய் என்னைக்கு சிஎம் ஆனாரோ, விஜய் என்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றி பெற்றாரோ, நாங்கள்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற அளவுக்கு இவங்க கடுப்பாயிட்டாங்க. அந்த கடுப்போட வெளிப்பாடு தான் ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. சமீபத்தில் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. விஜய் மீது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமையா அப்படின்னு அவங்க ரஜினி சாருடைய தலைமை பண்பே வேறங்க. அவர் எல்லாருக்கும் முன்னோடியான ஒருத்தர். அவர் பொறாமப்படுற அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர். அவர் நீங்களாம் இப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க, குறைச்சி இடப்படாதீங்க. அவர் இப்படி தான் பொறாமையை வெளிப்படுத்தி ஆக வேண்டிய அவசியம்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆளாளுக்கு எடுத்துறீங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறீங்க. இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை பற்றி கவலையே இல்லை, ஐ டோன்ட் கேர். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னை விட அவருடைய ரசிகர்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அவர் பொறாமப்படுற ஆளே கிடையாது சாமி. அப்படி பொறாமப்படுற ஆளாக இருந்தால் அவர் எப்போ அரசியலுக்குள்ளே வந்திருப்பார், அவர் எப்போ சிஎம் ஆகியிருப்பார்
அப்படின்றாங்க. இதுதாங்க உண்மை அப்படின்னு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தூக்கமே இல்லைங்க. யார் சொல்கிறது? ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் என்ன சொல்கிறார்? தூக்கம் இல்லை அப்படின்னு. நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தூக்கம் கம்மியாகும். அது இப்போ நிறைய பேருக்கு இந்த தூக்க பிரச்சனை நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது காரணம் இந்த மொபைல் ஃபோன் தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த உயர் பதவியில் இருப்பவர்கள், நிறைய மன அழுத்தத்தில் இருப்பவர்கள்லாம் தூக்கம் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அந்த அந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா அப்படின்னு அது ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு பவன் கல்யாண். பெரும்பாலும் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க? இளையராஜா சாங் கேட்பாங்க, இல்லைன்னா நல்ல ஒரு கதை ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ணை எடுத்துக்கிட்டே போகும், தூங்கிடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திகில் படம் பார்ப்பேன், நான் பேய் படம் பார்ப்பேன். அப்படி பேய் படம் திகில் படம் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என் மூளையை கட்டி போட்ட மாதிரி ஆகிடும், தூக்கம் சும்மா சொயின்னு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு. பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பவன் கல்யாண்ஜி நீங்கள் இதுக்கு முன்னாடி நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க, குறிப்பாக இப்போ இந்த ஒரு மாதமாக தூக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த ஒரு மாதமாக அப்படின்பொழுது தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆகிட்டார் அப்படின்னு. ஏன்னா விஜய் சிஎம் ஆனது அதிகம் ஆந்திராவில் பேசுனது பவன் கல்யாணம் தான் இருப்பார். நிறைய ஸ்பீச் கூட கேட்டுருந்தோம். தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிறைய கட் அவுட்லாம் பார்த்து சிஎம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எப்படிங்க 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 3ஆவது வருஷத்தில் சிஎம்ன்ற ஒரு இடத்துக்கு உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஆந்திரா ஜனங்களும் இருக்கிறாங்க, நம்மளை எப்படிங்க நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக கட்சியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கோபம், ஒரு ஆச்சரியம். விஜய் இப்படி ஆயிட்டாரு, நாமளும் ஜனசேனான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணோம், ரோட்டில் படுக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ அந்த சிறைச்சாலையில் போட்டு அது முன்னாடி போய் உண்ணாவிரதம் இருந்தது, திடீர்னு இறங்கி போய் விவசாயிங்கிட்ட போய் பேசுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங்கில் தான் இருக்கோம். ஆனால் இந்த முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு ஆந்திர மீடியாக்கள், குறிப்பாக ஆந்திராவில் உள்ள சோஷியல் மீடியாக்கள்லாம், என்ன பவன்காரு நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், ஒருத்தரை சும்மா தளபதி விஜய், அவங்க எல்லாம் தளபதி விஜய் தான், அவர் பாட்டுன்னு சொயின்னு சிஎம் நாற்காலில் உட்காந்துட்டாரு. இன்னும் நீங்கள் துணை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அப்படியே கூடியிருந்து ஒருங்கிருந்து இப்படிலாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போங்க முதலமைச்சராக போகிறீங்க, நீங்களாம் சீனியருங்க அரசியலில் அப்படிலாம் அவங்க ட்ரிகர் பண்ண அதனால தான் இவருக்கு தூக்கம் போச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் நல்ல ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. திகில் படம், பேய் படம் இதெல்லாம் பாருங்கள், தூக்கம் தன்னால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது த்ரிஷா அவங்க வழக்கமாக கடைசியாக ஒரு சிரஞ்சீவி படம் ஒன்று தெலுங்கில் பண்ணாங்க. அதுக்கு சம்பளமாக அநேகமாக 5 கோடி ரூபாய் அப்படின்னு பேசப்படுது. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு, யாராவது புது படத்துக்கு பேச வந்தால் ஒரு 12 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறதாக ஒரு தகவல். என்னடா அதுன்ட்டு எல்லாரும் இப்போ, ஏன்னா ஹீரோக்களையே ரெவென்யூவில் ஷேர் வாங்கிங்க, லாபத்தில் பங்கு வாங்கிங்க சாமி. நீங்கள் பாட்டு 100 கோடி கொடுங்க, 150 கோடி கொடுங்க, 200 கோடி கொடுங்கன்னா தேட்டருக்கு யாரும் பார்க்குறதுக்கு ஆளே வரல, தேட்டர் ஃபுல்லாக அடிக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட் ஷோவில் ஈன்னு பல்ல இழிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டருக்காரங்களாம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்த விஜய் அவர்கள் எங்கள் சிஎம் ஆகிட்டார், அரசியலுக்கு முழுக்க, சினிமாவுக்கு முழுக்க போட்டார், அரசியலுக்குள்ளே போயிட்டார். அந்த பக்கம் கார் ரேஸில் அஜித் பிஸி ஆகிட்டார். இருக்கிற ஹீரோக்களை வச்சு படம் பண்ணால் யார்? சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது. சூர்யா அது நடிச்சிருக்காரு கருப்பு படம், அது ஒரு வசூலை கொடுத்துருக்குறது. இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாதுங்க. ஒரு படம் ஏறும், ஒரு படம் ஏறுங்க. ஸ்டாண்டர்டாக விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு. இந்த நேரத்தில் போய் கதாநாயகி த்ரிஷா 12 கோடி கொடுங்க, 13 கோடி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு பெரிய ஃபேமஸ் இருக்குதுப்பா, என்னை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர்கள் த்ரிஷாவை கதாநாயகியாக புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல். இது உண்மையாக அங்கே கிண்டலுக்காக சொல்ல. திடீர்னு அவங்களுக்கு திருச்சி கிழக்கில் சீட்டு கொடுத்து நடக்கலாம் என்ன வேணாலும், இல்லைனா ஏதாவது ஒரு வாரியம் கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க முழு நேரம் அரசியலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம படம் அப்படியே பாதியில் நின்றுடுமே, முக்கால்வாசி நின்றுடுமே, கால்வாசி நின்றுடுமே, நான் நடிக்க வர மாட்டேன், நான் அரசியலுக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அவங்களுடைய சம்பள விவகாரம் உண்மையிலே ஒரு பெரிய பேசும் பொருளாக கோடம்பாக்கத்தில் மாறி உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. த்ரிஷா பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக சமந்தாவை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். சமந்தாவும் அவருடைய 2வது கணவரும் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு தெலுங்கில் மா இன்டி பங்காரம் அப்படின்னு பேர். அந்த மா இன்டி பங்காரம் அந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணணும், அதாவது டப்பிங்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்போது அதுக்கேற்ற ஒரு நல்ல தலைப்பு இருந்தால் கரெக்டாக இருக்குமே. மா இன்டி பங்காரம் அப்படின்னா எங்கள் தங்கம் அப்படின்னு. எங்கள் தங்கம் எங்கே கேள்விப்பட்டாமல் இருக்குது அப்படின்னா எம்ஜிஆருடைய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம்.
1970 வந்த படம் வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா அவர்கள். இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரைக்கதை எழுதுனவர் வந்து முரசொலி மாறன் அவர்கள். சன் டிவி கலாநிதி மாறன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா. இந்த படத்தை இந்த எங்கள் தங்கத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் தமிழகத்தை சேர்ந்த 4 முதலமைச்சர்கள் நடித்துள்ளார்கள். நீங்கள் டைட்டில் கார்டிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் வழங்கும் எங்கள் தங்கம் அப்படின்னு வரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்எல்ஏ அப்படின்னு வரும். வந்து கலைஞரும் அண்ணாவும் ஒரு காட்சியில் வந்து அந்த படத்தில் தோன்றியிருப்பாருங்க. எம்ஜிஆர் இருக்கார், ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, கலைஞர் இருக்கார், அண்ணா இருக்காங்க. அப்போ 4 முதலமைச்சர்கள் நடித்த ஒரு படம் எங்கள் தங்கம். இந்த டைட்டில் எப்படி ஒரு டப்பிங் படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது கொடுத்துட்டாங்க. பெரும் மகிழ்ச்சி யாருக்குன்னா சமந்தாக்கு தான். இப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று மிக்க ஒரு படத்தினுடைய டைட்டில் நம்ம படத்துக்கு கிடைச்சிருக்குது. மிக முக்கியமான விஷயம். டப்பிங் படமோ என்ன படமோ, ஆனால் அந்த படம் ரொம்ப முக்கியமான படம்னு. இந்த படத்தோட கதை என்ன? எங்கள் தங்கம், இந்த சமந்தாவோட எங்கள் தங்கம். இல்லை என்னென்னா, இந்த மாமியார் வீட்டுக்கு போன ஒரு மருமகள், அவர் வந்து அந்த மருமகள் வந்து ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஒரு பெண்மணி. களத்தில் இறங்கி ஒரு மாமியார் வீடு வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த சிக்கலில் மாட்டிக்கின்னு அந்த ஒத்த மருமகள் உள்ளே இறங்கி ஒரு ஆக்ஷனில் பண்ணி அந்த அந்த ஃபேமிலியை எப்படி மீட்டு கொண்டு வராங்க. இதுதான் கதையாக வந்து ஏறக்குறைய. இது என்னென்னா, அந்த முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா, அவங்க மாமனார் நாகார்ஜுனா, பெரிய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை டீகோட் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். கோபம் இருக்க தானே செய்யும். சம்மந்தா மேலே என்னென்ன பழியெல்லாம் சொன்னாங்க. அப்போது விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னு ஒன்று, சும்மா 1000 கோடி ஜீவனம்சம், 1500 கோடி நகை, இவ்வளோத்துக்கும் ஆசைப்பட்டுன்னு தான் இந்த விவாகரத்தை வந்து சம்மந்தா வந்து முன்னிறுத்துகிறாங்க. இந்த பிக் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய காசை கறக்கணும் தான் முடிவு பண்ணுறாங்கன்னு. எப்போ உன் பைசா ஒரு பைசா கூட எனக்கு வேணாயா, உன் துட்டு உனக்கு 100 ரூபா கூட வேணாம் அப்படின்னு போல்டாக நம்ம பல்லாவரத்து பெண் சம்மந்தா அடித்து தூக்கணும் தான் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இப்போ இந்த படம் எங்கள் தங்கம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அவளுடன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜெயிலர் 2 என்னதான்பா ஆச்சு. ஜெயிலர் 2க்கு வந்து ஒரு பக்கம் படப்பிடிப்பு நடக்குதுன்றாங்க, இன்னொரு பக்கம் பேட்ச் ஒர்க் நடக்குதுன்றாங்க. அப்புறம் ஆகஸ்ட்டில் தள்ளி போச்சுன்னாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸு. அதுவும் வந்து ஜெயிலர் 2வும் அரசனை வந்து மோத போகுது. இப்படியா ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை. இதெல்லாம் வந்து உறுதி செய்யப்படாத கதைகளாக உள்ளது. அதுதான் கதைனாலே உறுதி செய்யப்படுதுலான்னு அர்த்தம். ஆளாளுக்கு அடிச்சது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஜெயிலர் 2ல் ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் நடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சன், சிவராஜ்குமார், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாருக் கான், இப்படியா பல பேரை கேட்டு 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 டேட்ஸ் இல்லைன்னாங்களா, அல்லது வந்து நடிக்க விருப்பம் இல்லைனாங்களா, அல்லது அவங்க கேட்ட சம்பளத்தை இவங்களால் கொடுக்க முடியலையா, என்ன காரணம்னு தெரியல. கடைசியாக ஃபைனலாக ஒருத்தர் வந்து முடிவாயிருக்காரு. ரித்திக் ரோஷன், பாலிவுட்டுடைய ஸ்டார் ரித்திக் ரோஷன் முடிவாயிருக்கிறாரு. அடுத்த வாரம் சென்னையில் ரித்திக் ரோஷன், ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இங்கே எடுக்க வராங்க. அப்போ ஜெயிலர் 2 எப்போ தான் வரும் அப்படின்னா, ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம், அதாவது இந்த விஜயதசமி சரஸ்வதி பூஜைக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இழுத்து போச்சுன்னா டைரெக்டாக உடைய வண்டியை தீபாவளிக்கு பார்த்துருவோம் அப்படின்னு. சரி, ஜனநாயகன்னு ஒரு படம் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, அதை பற்றி சிஎம் விஜயே கவலைப்படல. அது ஓரமாக அப்படி எடுத்து வைங்க, வர வேண்டிய நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய ஃபேன்ஸும் வந்து எப்போ வந்தாலும் எங்கள் அண்ணன் படத்தை நாங்கள் கொண்டாடுவோங்க அப்படின்னு அவங்களும் ஓரம் கட்டி அதை நிறுத்திட்டாங்க. இதுக்கிடையில் ஷங்கர் கேம் சேஞ்சர் இந்தியன் 2ன்னு மாபெரும் அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்த இயக்குனர் வந்து எப்போ இவர் பிரம்மாண்ட இயக்குனர்னு இவருன்னு எப்படியா படத்தை எடுத்துட்டாரு. சங்கருக்கான அந்த மவுஸ் குறைஞ்சி போச்சா? இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்கள்லாம் பண்ணலையே. ஏன்னா இந்தியன் 2லாம் பார்த்துட்டு சித்தார்த்தோடைய அந்த நடிப்புலாம் பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் கிரிஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாரு சங்கர் சார் அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணி விட்டாங்க. சரி, இந்த பசங்க கூட நம்மளால் அடாப்ட் ஆக முடியலையா அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் இப்போ இருக்கிற பசங்களை அசோசியேட் டைரக்டராக வச்சுக்கிட்டா அடித்து தூள் கலப்பலாம் வந்து. அது முக்கியமான ஒன்றா, தான் பிரம்மாண்டமான இயக்குனர், மிக பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்றத நிரூபித்து காட்டணும் அப்படின்றதுக்காக வேல்பாரி நாவலை படமாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்கிரிப்டாகவே பண்ணி வச்சுட்டுங்க, பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே. கோவிட் சமயத்தில் அந்த நாவல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டா அதை சீன் பை சீன் பிரித்து எழுதி வச்சாச்சு. ஆனால் மிக பிரம்மாண்டமான படம். அது வந்து பேன் வேர்ல்டு படமாக அமையும். அதுக்கு வந்து பெரிய ப்ரொடியூசர் வேணும், நிறைய நட்சத்திரங்கள் வேணும், குறிப்பாக பாலிவுட்லேருந்து நிறைய பேர் வேணும், அவங்களுக்கு கால் ஷீட்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்பொழுது இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு நிறைய பேர் தயங்குகிறார்கள்னு ஒரு கேள்வி வந்து. இல்லை, இதை இவ்வளோ கோடி நம்மளால் செலவு பண்ண முடியுமா?
செலவு பண்ணால் அதை எடுக்க முடியுமா? ஏன்னா கடைசி சங்கர் இயக்கத்தில் வந்த 2 படங்கள் கொடுத்த ரிசல்ட்டு எல்லாருக்கும் இருக்குல்ல. 2வது தமிழ்லேயே பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசரே இல்லைங்க. அது சின்ன படங்கள் எடுத்துக்கூட ப்ரொடியூசர் இல்லை. வந்து இருக்கிறதே ஒரு 3-4 ப்ரொடியூசர் தான் ரெகுலராக எடுக்கிறவங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வேல்பாரி ஸ்கிரிப்ட் அப்படி ஓரமாக வச்சுட்டு, நான் பட்ஜெட்குள்ளே படம் எடுக்கிறவன் தான், அந்த பட்ஜெட்குள்ளே படம் எடுத்து இட் கொடுக்குற டைரக்டர் தான் நான் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காராம். அந்த படத்தை 65 நாட்களில் முடித்து காட்டப் போகிறார். அதில் பெரிய ஹீரோ நடிக்கிறாரா, புதுமுக ஹீரோ நடிக்கிறாரத்தை தாண்டி இது சங்கர் படம்பா. பழைய சங்கர் திரும்ப வந்துட்டார். பிரம்மாண்ட இயக்குனர் கிடையாது. நீங்கள் சாதாரண 65 நாள் கால் ஷீட் கொடுத்தா கூட போதும். 65 நாள் அந்த படத்தை எடுத்து முடிச்சு நான் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் படம் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் அதை சொன்னவர் வந்து விநாயகேஸ்வரம் திரையரங்கு உரிமையாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு படம் பஞ்சாயத்து ஆச்சுங்க. அந்த படத்தை ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் டேட் போட்டு தள்ளி வந்தது. அந்த படத்தில் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருக்குது. கடைசியாக ரிலீஸ் டேட் இதுதான் முடிவு ஆகி அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. அந்த நேரம் அந்த படம் சம்மந்தப்பட்ட டைரக்டர் அது ஏன் ரிலீஸ் ஆகலை, அந்த ஃபைனான்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு நம்ம பேசுவோம், அது சம்மந்தம் ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் ஓன்னு அழுது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். கடைசியில் அந்த படத்தை ஒரு வழியாக நாங்களாம் சேர்ந்து இவரெல்லாம் நாங்களாம் சேர்ந்து பேசி முடிச்சு ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த படம் இப்போ நல்லா ஓடுது. இப்போ என்னடானா சும்மா காலை ஆட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த படத்தோட வெற்றிக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அவர் வந்து போகிற இடம் பூரா அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏம்பா ஒரு படம், அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 30 கோடி. சரி, அதிகப்படியாக அந்த படத்துக்கு வந்து எக்ஸஸாக செலவாகுது அப்படின்னா ஒரு 5 கோடி ஏற்றுக்கலாம். 30 கோடி பட்ஜெட் போட்டாச்சு, 35 கோடினா ப்ரொடியூசர் தாங்குவாங்க. ஆனால் அந்த படத்துக்கு 60 கோடி ரூபா செலவு இழுத்து விட்டுருக்காரு அந்த டைரக்டரு. அப்போ எப்படியா ப்ரொடியூசர் தாங்குவான்? அதனால தான் அந்த ப்ரொடியூசரால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அப்படி தத்தளிச்சாரு. ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெற்றி வந்தவொடனே அதுக்கு முழு காரணம் நான் தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுன்னு அவர் பரபரன்னு பறக்கார, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சாமி அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே அவர் சொல்லியிருக்கார். வந்து சினிமா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வந்து தோற்று போனால் எல்லார் மேலேயும் பழிய போடுறது, ஜெயிச்சா நான் மட்டும்தான் காரணம் சொல்கிறது வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். இதெல்லாம் மீறி அடுத்த அப்டேட்டுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் அடுத்த வீடியோவில். நன்றி.